பாண்டியனோட அந்த ஷெட்டுக்கு வந்து வண்டி வந்து ரெடி பண்ணுறதுக்காக அங்கே வராரு ஒருத்தர். அவரை பார்த்துட்டோன்னே, "சார் எப்படி சார் இருக்கீங்க?" "நான் நல்லா இருக்கேன்ப்பா" அப்படின்றாரு. சரிப்பா, என்னப்பா வண்டியில் ரெடியா?" "வண்டி ரெடி ஆயிடுச்சு சார்" அப்படின்னேன். சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வக்கீல் கிட்ட அந்த வக்கீல் வந்து சொல்கிறாரு, "இந்த மாதிரி உன்னோட அண்ணனும் அண்ணியும் வந்து டைவர்ஸ் விஷயமா வந்தாங்க" அப்படி சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்னங்க சொல்கிறீங்கன்னு?" நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. "என்னப்பா கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சு, அதுக்குள்ளே டைவர்ஸ்க்கு வந்திருக்காங்க" அப்படின்னோன்னே, "சொல்கிறதெல்லாம் உண்மையா சார்?" "ஏன்பா நான் போய் சொல்லணும்? உண்மைதான்ப்பா, என்னன்னு விசாரி" அப்படி சொல்லிட்டு போனோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. சோழனும் எதுக்காக வந்து நிலாவும் வந்து போனாங்க, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வராரு வீட்டுக்கு. சோழனோட சட்டையை பிடிச்சி கேட்குறாரு, "என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் மேலே தப்பு இல்லை, எல்லாம் வந்து என்னால் தான் அப்படி சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நிலா வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே. அதை கேட்ட வந்து பல்லவனும் வந்து செமையாக வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாரு. நீலும் பல்லவனும், "என்ன சொல்கிறீங்க நீங்கள்லாம்?" அப்படின்னு சொன்னோன்னே, "நடந்த விஷயம் இதுதான், நான் வந்து உங்கள் அண்ணனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிலா. அதெல்லாம் கேட்டு வந்து பல்லவன் வந்து பயங்கரமாக அழறாரு. எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பாண்டியன் ஓடி போயிட்டு அவங்க அண்ணனை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாரு. "அண்ணா என்னை மன்னிச்சிட்டுண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் விடுடா" அப்படின்னு, "உன்னை தப்பாக நினச்சிட்டேனேண்ணா, நீ வந்து சுயநலவாதி நினச்சிட்டேனா நீ, ஏன்னா இப்படி நான் வந்து நினச்சேன், ஏன்னா என்கிட்ட சொல்லலை" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. "டேய் விடுடா, இதில் என்ன இருக்குது, நான் செஞ்ச தப்புடே, நான் அடிடேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அடுத்து வந்து, "அப்போ நிலா இங்கே இருக்க மாட்டாங்களா, போயிடுவாங்களான்னு தெரியலையேடா" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே, "அண்ணி நீங்கள் இருக்க மாட்டீங்களா அண்ணி, நீங்கள் எங்கள் கூட காலம் ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நினச்சினேன் அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கரமாக அழறாரு. அப்புறம் நிலா சமாதானப்படுத்துகிறாங்க. "பல்லவா புரிஞ்சுக்கோ பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீடே ரொம்ப வந்து நிசப்தமாக இருக்குது. அப்போ கரெக்டாக நரேசன் வந்து, "இங்கே என்ன வீடே ஒரே அமைதியாக இருக்குது, என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு, "ஒன்றும் இல்லைப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க. வந்து கார்த்திகா என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு பண்ணுறாங்க. "என்னால் மாமாவை மறந்து வேற ஒருத்தனை நினச்சி கூட பார்க்க முடியாது, என்னால் முடியாது இந்த இதுலேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கார்த்திகா வந்து நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிலா வந்து, "ஐயோ இவங்க எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க" அப்படி சொல்லி டென்ஷனாக வராங்க. "நிலா, நான் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் நிலா, ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் ஃபோன் பண்ணுறேன் நிலா" அப்படின்றாங்க. "சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ என்ன தான் சொல்லணும், ஏற்கனவே ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வேங்க ஏங்க" அப்படின்னோடனே, "இனிமேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நிலா, நான் இந்த உலகத்தில் இருந்தால் தானே நிலா பிரச்சனை வரும், என் மாமாவை தவிர என்னால் யாரையுமே ஏற்றுக்க முடியல நிலா, அதனால தான் தவறான முடிவுக்கு நான் போயிட்டேன்" அப்படின்றாங்க. "ஐயோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னோடனே, "ஆமாம் நிலா, என் மாமா கிட்ட வந்து ஒரே ஒரு என் மாமா கிட்ட பேசணும் போல் இருக்குண்ணே, வீட்டில் இல்லையே அண்ணன்" அப்படின்னோடனே, "ப்ளீஸ் நிலா, ஒரே ஒரு என்னை வந்து பார்த்துட்டு போக சொல்லி நிலா" அப்படி சொல்லிட்டு நிலா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பயந்து போயிடறாங்க நிலா. உடனே அவங்க வீட்டுக்கு ஓடி போகிறாங்க. "நீ ஏன்டி இங்கே வந்த, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கலான்னு பார்க்குறியா" அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஓவராக பேசுகிறாங்க. "தேவையில்லாமல் அறிவு இல்லாமல் பேசாதீங்க, முதல்ல நகருங்க" அப்படி சொல்லி உள்ளே போக பார்க்குறோம். "நீ உள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான் அம்மா அப்பா", அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே வந்து நிலா வந்து, "உங்கள் பொண்ணு தவறான முடிவுக்கு போயிட்டா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க" அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியடைய உள்ளே போய் பார்க்குறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க கார்த்திகாவை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்கள அழறாங்க. "எல்லாம் உங்களால தான், எப்போவுமே பெத்த பொண்ணுங்களோட மனசை என்றைக்கு தான் நீங்களாம் புரிஞ்சுக்க போகிறீங்களோ தெரியல, பெற்றவங்க பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிறதே கிடையாது, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது, இதெல்லாம் பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் எடுப்பிக்க, இப்படி தான் எனக்கும் ஆச்சு, அதே மாதிரி தான் என் நிலைமை தான் இன்றைக்கி கார்த்திகாவுக்கும் ஆயிருக்கு, பெற்றவங்க என்றைக்குமே பொண்ணுங்களோட மனசையும் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா, நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா" அப்படின்றாங்க நிலா. அவங்க அழுதுட்டுருக்காங்க. "இப்போது என் பொண்ணு கிடைக்க மாட்டாளா, என் பொண்ணு வந்து ரொம்ப இதுவாக இருக்காளா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க எல்லாருமே. இங்கே வந்து இந்த விஷயம் வந்து கேள்விப்படுறாரு நம்ம வந்து சேரனால தாங்கிக்க முடியல சொல்கிறாங்க. "அண்ணன் பாவனே, கார்த்திகா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போ ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே, நல்ல காலம் அவங்கள காப்பாற்றியாச்சுண்ணே" அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு.